ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டியூட்டர்ஸ் ஃபனி தமிழ். இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிற விஷயம் வந்து ஃபேஸ்புக் மானடைசேஷன். ஓகே, இந்த ஃபேஸ்புக் மானடைசேஷன் நம்ம வந்து எனேபிள் பண்ணுற நேரம் பாருங்கள், நமக்கு ஃபேஸ்புக்கில் நிறைய முறையில் நமக்கு மணி மேக் பண்ண முடியும். சப்ஸ்கிரிப்ஷன் பேஸில் நமக்கு மணி ஏர்ன் பண்ண முடியும், இன்ஸ்ட்ரீமெண்ட்ஸில் மணி ஏர்ன் பண்ண முடியும், போனஸால் மணி ஏர்ன் பண்ண முடியும், ஃபேஸ்புக் ரீல்ஸால் ஏர்ன் பண்ண முடியும். இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் அல்கோரிதத்தில் நம்மளால் மணி ஏர்ன் பண்ண முடியும் ஃபேஸ்புக். ரைட், இப்போ நிறைய பேர் வந்து இந்த யூடியூப்லேயே தான் பேஸ் பண்ணி மணி ஏர்ன் பண்ணிட்டு போவாங்க. ஃபேஸ்புக்கும் நல்ல ஒரு சூப்பரான டூலுங்க. நீ மணி ஏர்ன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக நம்மளால் மணி ஏர்ன் பண்ண முடியும். ஓகே, இப்போ நம்ம இன்னைக்கு அதில் வந்து பார்க்க போகிற விஷயம் வந்து நம்ம இன்ஸ்ட்ரீமேட்ஸ் சம்மந்தமாக நான் சொல்லி கொடுத்துருந்தேன். இப்போ இன்ஸ்ட்ரீமேட்ஸுக்கு வந்து நம்ம எப்படி மணி ஏர்ன் பண்ணுறதுன்னு அதே மாதிரி தாங்க இப்போ ஃபேஸ்புக்கில் இன்னும் 2 விஷயம் இருக்குது. போனஸ் அண்ட் ரீல்னு 2 இருக்குது. ஓகே, இதில் வந்து இந்த ரீல்னா கூட சிலவங்களுக்கு தெரியும் என்னான்னு. இந்த போனஸ் ப்ரோக்ராமை பற்றி நிறைய பேருக்கு தெரியாது. இப்போ நான் வந்து இன்டர்நெட்லையும் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த போனஸ் சம்மந்தமாக ஒரு டியூட்டோரியல்னு சரியாக போடல. வாட் இஸ் ஃபேஸ்புக் போனஸ்? ஓகே, இப்போ ஃபேஸ்புக் போனஸ் அண்ட் ரீல் இது ரெண்டையும் எடுத்தோம்னா இதுக்கு நம்ம சொல்கிறது இன்விடேஷன் ப்ரோக்ராம்னு சொல்லுவாங்க. இது ரெண்டும் ஒரு இன்விடேஷன் ப்ரோக்ராம். ஓகே, இது வந்து நம்மளால் இப்போ ஃபேஸ்புக்கில் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு க்ரைட்டீரியா கொடுத்துருப்பாங்க. முன்னெல்லாம் இன்ஸ்ட்ரீமேட்ஸுக்கு வந்து அந்த க்ரைட்டீரியாவை நீங்கள் மீட் பண்ணால் தான், அதாவது 5000 ஃபாலோவர்ஸ் வேணும், 60,000 மணி நேரங்களை பார்த்துருக்கணும், வாட்ச் டைம் வந்து 2 மந்த்துக்குள்ளே இருக்கணும்னு சொல்லி. ஆனால் இந்த போனஸ் அண்ட் ரீலுக்கு வந்து அவங்க வந்து ரிக்யர்மெண்ட்ஸ் அவங்க கொடுக்கல. அவங்களோட பேஜ் வந்து அவங்க ஃபேஸ்புக் க்ரைட்டீரியாவுக்கு சரியாக இருந்து அதில் உள்ளவங்க அவங்களோட ஃபேஸ்புக்கில் உள்ள மேனேஜர்ஸ் அவங்களோட பேஜை பார்த்து அவங்களுக்கு அவங்களோட பேஜ் சாட்டிஸ்ஃபைடாக இருந்தால் இந்த போனஸை வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஓகே, இந்த போனஸ் ப்ரோக்ராமில் என்ன ஒரு விசேஷம்னா நல்லா எல்லாம் மணி ஏர்ன் பண்ணலாம். இப்போ இந்த போனஸ்னால் என்ன, போனஸ்லேருந்து எப்படி இருக்கு, இந்த போனஸ் வந்து எப்படி இருக்கும் அதை நான் சொல்கிறேன். எப்படின்னா, இப்போ நீங்கள் முன்ன பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக்கில் வந்து முன்ன ஒன்று இருந்துச்சு ஃபேஸ்புக்கில், இப்போ அதை வந்து இல்லாமாக்கிட்டாங்க. அதை என்ன சொல்லுவீங்க, முன்ன இன்ஸ்டன்ட் ஆர்டிக்கல். அந்த இன்ஸ்டன்ட் ஆர்டிக்கல்ட கதையே தாங்க இது வந்து இந்த ஃபேஸ்புக் போனஸ் இருந்தது. அதே மாதிரி தான் கொஞ்சம் வித்தியாசம் இதில். ஓகே, இல்லை என்னன்னா இதில் பாருங்க, ஃபேஸ்புக் போனஸ் எப்படி வருதுன்னா டெக்ஸ்ட் ஒரிஜினல் கண்டென்ட் அப்படின்னா என்னது. இப்போ நீங்கள் வந்து டெக்ஸ்ட்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா இந்த பாருங்க, இது ஒரு இமேஜ். காட்டுறேன் பாருங்க. இப்போ இந்த மாதிரி இமேஜ் ஒன்று, இந்த மாதிரி இமேஜ் ஒன்று எடுத்து நீங்கள் இப்போ இந்த மாதிரி லண்டன் சிட்டி, அப்போ லண்டன் சிட்டின்னு சொல்லி போட்டுட்டு இந்த மாதிரி ஒரு இமேஜ் ஒன்று அப்லோட் பண்ணுறீங்க. இப்போ இந்த இமேஜை வந்து நீங்கள் ஒரு ஃபேஸ்புக்கில் ஒரு பேஜ் ஒன்று க்ரியேட் பண்ணி இந்த இமேஜை அப்லோட் பண்ணுறீங்க. இமேஜை அப்லோட் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஒரு ஃபாலோவர் பேஸ் ஒன்று இருக்கணும். அப்படின்னா தான் இந்த பேஜில் அந்த இமேஜஸை பார்ப்பாங்க. அப்போ இந்த பேஜை பார்த்து இங்கே பாருங்கள், இந்த பேஜில் வந்து இந்த இமேஜுக்கு வந்து கிட்டத்தட்ட பாருங்கள் 172 பேர் லைக் பண்ணியிருக்காங்க, 39 கமெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க, 17 ஷேர் போயிருக்கு. அப்போ இந்த இமேஜ் வந்து மக்கள் மத்தியில் ஒரு இன்ட்ராக்டிவாக இருக்கு, மக்களால் கவரப்பட்ட ஒரு இமேஜ்னு நம்ம வந்து எடுத்துக்கொள்ள முடியும். அப்போ இந்த மாதிரி சில இமேஜஸ் நீங்கள் அப்லோட் பண்ணுவீங்க, அதுக்கு லைக்ஸ் எல்லாம் பெருசாக போகாது. இந்த மாதிரி ஒன்று அப்லோட் பண்ணேன் லண்டன், இப்போ இதுக்கெல்லாம் பெரிய லைக்ஸ் எல்லாம் இல்லை இது. ஓகே, இது ஒரு 10 லைக்ஸ் மாதிரி தான் விழுந்திருக்கு. அப்போ இதெல்லாம் வந்து அவ்வளோ தூரம் மக்கள் மத்தியில் வந்து ஒரு இன்டராக்ட் ஆகல. அப்போ இந்த மாதிரி நீங்கள் போனஸ் ப்ரோக்ராமை பொறுத்தவரை நீங்கள் என்ன பண்ணுறதுன்னா, நீங்கள் வந்து சிலவங்களுக்கு வந்து என்ன பண்ணுவீங்கன்னா, நம்ம வந்து ஃபேஸ்புக்கில் மணி ஏர்ன் பண்ணணுமா, என்னது யூடியூப்பில் மணி ஏர்ன் பண்ணணும், என்னால் கண்டென்ட் ஒன்று க்ரியேட் பண்ண இயலாது, எனக்கு ஒரு வீடியோ ஒன்று க்ரியேட் பண்ண இயலாது, எடிட்டிங் பண்ண இயலான்னு யோசிக்கிறவங்க, உங்களால் உங்களுக்கு ஒரு ஃபோட்டோ ஒன்று எடுத்து அப்லோட் பண்ண முடியும்னா அது மூலியமாகலையும் நம்மளுக்கு வந்து ஃபேஸ்புக் வந்து நம்மளுக்கு மணி ஏர்ன் பண்ணுறதுக்கான வசதியை கொடுத்துருக்காங்க. ஓகே, அதுதான் ஃபேஸ்புக் போனஸ்ன்ற ஒரு விஷயம். ரைட், இப்போ இந்த மாதிரி ஃபோட்டோஸ் எல்லாம் வந்து நீங்கள் வந்து ஃப்ரீயாகவே வந்து நீங்கள் வந்து இந்த பிரிண்ட்ரெஸ்ட் சம்மந்தமான சைட்ஸில் வந்து இந்த ஃப்ரீயாக கொடுத்துருவாங்க. ஃப்ரீ காப்பிரைட்ஸ் ஃப்ரீ இமேஜஸ் இருக்கும். அந்த மாதிரி இமேஜஸ் எல்லாம் வந்து தூக்கி போட்டு அப்படி நீங்கள் மணி ஏர்ன் பண்ணுவாங்க இதில். ஓகே, இந்த மாதிரி இமேஜஸ் லண்டன். ஓகே, இதில் வந்து நீங்கள் வந்து பிரிண்ட்ரெஸ்ட்டில் பார்த்துக்கலாம், நிறைய இமேஜஸ் இருக்கும். ரைட், இப்போ நீங்கள் வந்து ஒரு ஃபேஸ்புக்கில் வந்து நான் இப்போ வந்து போனஸ் ப்ரோக்ராம் பற்றி சொல்லி கொடுக்குறேன். இப்போ நான் வந்து ஒரு நோட் படம் எடுத்துக்கிறேன். நல்லா இதை மைண்டுக்கு ஏற்றிக்கிறீங்க. நீங்கள் எப்படி சரியாக நான் சொல்கிற இந்த தியரியை, இது ரொம்ப முக்கியமான தியரி. இப்போ நீங்கள் வந்து ஒரு பேஜ் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன்னு வைங்களேன், சரியான ஒரு நிச்னா, இப்போ ஒரு லண்டன், லண்டன் தான் உங்களோட லண்டன் கண்ட்ரியை தான் நீங்கள் டார்கெட் பண்ணுறீங்க ஆடியன்ஸ். அப்போ லண்டன்
இந்த லண்டன் கண்ட்ரியை டார்கெட் பண்ணுற நேரம் எனக்கு வந்து ஃபாலோவர்ஸ் வேணும், ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3000-4000 ஃபாலோவர்ஸ் வேணும் என் பேஜுக்கு வந்து நான் போஸ்ட் போடுறேன். அதை நீங்கள் வந்து செஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் ஃபேஸ்புக்கில் ஒரு பூஸ்டிங் பண்ணுங்கள். பூஸ்ட் பண்ணுற நேரம் நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் வந்து ஒரு இமேஜ் ஒன்று செய்யுங்க. அந்த இமேஜ் வந்து மக்களால் கவரக்கூடியதாக இருக்கும். ஓகே, ஐ லவ் லண்டன் சொல்லி போட்டு லண்டன் ஒரு கொடியை ஒன்று போட்டுட்டு, ஓகே, அந்த மாதிரி சிலவங்க பேஜ் போட்டு பூஸ்ட் பண்ணுவாங்க. அப்போ பூஸ்ட் பண்ணுற நேரம் அவங்களுக்கு வந்து இஃப் யூ லவ் லண்டன் ப்ளீஸ் கிளிக் மீ, ப்ளீஸ் லைக் மீ, ப்ளீஸ் ஃபாலோ அவர் பேஜ், அந்த மாதிரி டெக்ஸ்ட் எல்லாம் போட்டு நிறைய ஃபாலோவர்ஸ் எடுக்கிறாங்க. ஓகே, அந்த மாதிரி ஏதாவது மக்கள் மத்தியில் நல்லா கவரக்கூடிய ஒரு ஃபோட்டோவை போட்டு அதை பூஸ்ட் பண்ணுங்க. ஒரு நல்ல ஒரு டெக்ஸ்ட்டை நீங்கள் போடணும். ஓகே, அப்படி போட்டு நீங்கள் பூஸ்ட் பண்ணி எப்படி ஒரு 5000 ஃபாலோவர்ஸ் மாதிரி நீங்கள் பேஜ் கொஞ்சம் ரீச் பண்ணி எடுத்துட்டீங்கன்னா, எடுத்துட்டதுக்கப்புறம் நீங்கள் நான் சொன்ன மாதிரி அந்த லண்டனை பேஸ் பண்ணி, இந்த லண்டன் அந்த கண்ட்ரியை பேஸ் பண்ண மாதிரி செய்கிற நேரம் நம்மளுக்கு வந்து இது வந்து ட்ராவல் நிச்சில் தான் வரும். அப்போ இந்த ட்ராவல் நிச்சில் வந்து இந்த லண்டன் சம்மந்தமான நிறையா ஃபோட்டோஸ் இன்டர்நெட்டில் வந்து ஃப்ரீயாக இருக்குது. அந்த Pinterest எல்லாம் இருக்குது. அந்த மாதிரி ஒரு ஃபோட்டோஸை நீங்கள் அந்த பேஜில் போடுற நேரம் உங்களுக்கு சும்மா போட்டோன்னு இந்த பாருங்கள், நான் சில எக்ஸாம்பிள் இந்த ஃபோட்டோஸை வந்து இதில் பாருங்கள், இந்த லைக்ஸ் இருந்திருக்கு. அதே வந்து இதுக்கு முன்னுக்கு ஒரு ஃபோட்டோஸ் ஒன்று போட்டேன். இப்போ இதுக்கு வந்து ஒரு லைக்கே இல்லை, ஒரு 10 லைக் மாதிரி தான் போட்டுருச்சு. அப்போ என்னடா ஒரு ஃபோட்டோ ஒன்று போடுறமே, இந்த ஃபோட்டோவுக்கு லைக் ஒன்று இல்லையேன்னு சிலவங்க யோசிச்சுட்டு திரும்ப அதில் கண்டினியூ பண்ண மாட்டாங்க. நீங்கள் வந்து போட்டுகிட்டே போங்க. இந்த ஃபோட்டோவை மக்கள் பார்க்குறாங்கன்றதை, லண்டன் மக்கள் வந்து விரும்புகிறாங்கன்றதை வந்து நீங்கள் ஃபோட்டோ போட தான் உங்களுக்கு தெரியும். இப்போ இந்த மாதிரி ஒன்று போடுவாங்க. இதில் வந்து பாருங்கள், லண்டனோட அரசர்கள் பற்றி போட்டிருக்கோம். அந்த லண்டனில் என்னது பேண்ட் சம்மந்தமாக போட்டிருக்கோம். இந்த லண்டன் சிட்டி இந்த மாதிரி லண்டன் கோபுரத்தை பற்றி இந்த மாதிரி ஒவ்வொரு போஸ்ட்டாக நம்ம போட்டுக்கிட்டு போகிற நேரம் மக்களுக்கு எந்த போஸ்ட் பிடிக்குதோ அந்த போஸ்ட்டை வந்து நம்ம ரிலேட்டட் பண்ணி நம்ம போட்டுட்டு போகணும். இதுதான் நமக்கான இது. அதாவது எதை வந்து மக்கள் ரசிக்கிறாங்க. ஓகே, இப்போ இது வந்து இப்போ ஃபேஸ்புக் பேஜ்ன்றது ஒரு என்டர்டைன்மெண்ட் பர்பஸ்க்கு எல்லாம் யூஸ் பண்ணுறது. ஓகே, மணி மேக் பண்ணுறதுக்கு ஒரு என்டர்டைன்மெண்ட் பர்பஸ்க்கு. ஓகே, இப்போ நீங்கள் அந்த மாதிரி தான் வந்து நம்மளுக்கான வந்து விஷயத்தை வந்து நம்ம செஞ்சுட்டு போவோம். இப்போ போனஸ் ப்ரோக்ராமை பொறுத்தவரை உங்களால் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணாதவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு போஸ்ட் ஒன்று போட்டு இந்த மாதிரி ஒரு டெக்ஸ்ட் ஒன்று எழுதணும். அதுக்கு வந்து உங்களுக்கு ஃபேஸ்புக்கால் வந்து உங்களுக்கு வந்து போனஸ் ப்ரோக்ராம் எனேபிள் பண்ணி உங்களுக்கு மணி ஏர்ன் பண்ணுறதுக்கான வழிமுறைகளை அவங்க செஞ்சு கொடுப்பாங்க. ஓகே, இது வந்து ஒரு நல்ல ஒரு விஷயங்க. இப்போ நீங்கள் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா இதில் வந்து நீங்கள் செய்கிற நேரம் நீங்கள் முதல்ல வந்து இந்த மாதிரி சில காப்பிரைட்ஸ் இல்லாமல் உங்களோட ஃபோட்டோஸே நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் ஃபோட்டோஸ், இங்கே நீங்கள் கேமராவில் எடுத்த ஒரிஜினல் ஃபோட்டோஸை போட்டெல்லாம் நீங்கள் செய்ய போனீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு வந்து இப்போ நார்மலாக ஒரு கூகுளில் இருந்து ஒரு ஃபோட்டோ எடுத்து உங்களோட பேஜில் அப்லோட் பண்ணுறதோட உங்களோட ஒரிஜினல் ஃபோட்டோஸ் எதுவும் அப்லோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கான இன்கம் வந்து 4x ரொம்பவே கூட பே பண்ணுவாங்க. அதுதான் நான் 4x முறையில் அவங்க சொல்லியிருக்காங்க. ஓகே, அதுக்கப்புறம் டெக்ஸ்ட் ஃபோட்டோவோட நீங்கள் டெக்ஸ்ட் ஒன்று போட்டுட்டு, அதாவது இந்த லண்டன் கோபுரம்னா அந்த லண்டன் ஒரு பிரிட்ஜ் இருக்குன்னா லண்டன் பிரிட்ஜ் வந்து என்னைக்கு கட்டப்பட்டது அப்படின்னு ஒரு டெக்ஸ்ட்டோட நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணி போடுவாங்க. இப்போ அதுகளுக்கெல்லாம் வந்து ஃபேஸ்புக் போனஸ் ப்ரோக்ராம் வந்து உங்களுக்கு பேமெண்ட்டை கொடுக்கும். இதுதான் வந்து ஃபேஸ்புக்கில் போனஸ் ப்ரோக்ராம்னு சொல்லுவோம். அதாவது ஃபேஸ்புக்கில் வந்து இமேஜ் அண்ட் டெக்ஸ்ட் ரெண்டையும் பேஸ் பண்ணி நீங்கள் ஒரு போஸ்ட்டை நீங்கள் போடுற நேரம் இந்த மாதிரி அதுக்கு சொல்கிறது வந்து என்னது ஃபேஸ்புக் இந்த மாதிரி ஃபேஸ்புக் போனஸ் ப்ரோக்ராம்னு சொல்லுவோம். இங்கே பாருங்க, 58 லைக் தான் இது கிடைச்சிருக்கு. ஓகே, இந்த மாதிரி ரெண்டையும் சேர்த்து போடுற நேரம் ஃபேஸ்புக் போனஸ் ப்ரோக்ராம். அதை நீங்கள் தான் வந்து தகுந்த முறையில் செய்யணும். ஓகே, இப்போ ஃபேஸ்புக் போனஸ் ப்ரோக்ராமில் வந்து நம்ம என்ன மாதிரி நம்மளுக்கு வந்து செஞ்சுக்கணும், இந்த விஷயத்தை செய்யணுன்றதை சொல்கிறேன். இப்போ சும்மா நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு ஒரு போஸ்ட் 2 போஸ்ட்டாக போட்டால் இதை உங்களோட பேஜை வந்து முன்னுக்கு கொண்டு வர இயலாது. ஆஸ் அ ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் செய்கிற நேரம் அட்லீஸ்ட் வந்து கிட்டத்தட்ட ஒரு 20 போஸ்ட் வரையும் ஒரு நாளைக்கு நீங்கள் போஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும், ஒரு இமேஜஸ் சரி. என்ன உங்களுக்கு அவ்வளோ நேரம் ஆகாது. நீங்கள் சும்மா அதை எடிட் பண்ணி போடுறேன்னா உங்களுக்கு லேட் ஆகும். சின்ன ஒரு இமேஜை தூக்கி போட்டு ஒரு சின்ன ஒரு 2 வரியில் ஒரு டெக்ஸ்ட் எழுதி போட கிட்டத்தட்ட ஒரு 5 மினிட்ஸில் முடிச்சிடும் ஒரு போஸ்ட் போடுறதுக்கு. ஓகே ஓகே, அந்த மாதிரி நீங்கள் வந்து இப்போ லண்டன் கண்ட்ரியை நீங்கள் டார்கெட் பண்ணாங்கன்னா லண்டன் கண்ட்ரியில் வந்து என்னைக்கு இப்போ 7 மணிலேருந்து ஒருத்தவங்க வந்து ஃபேஸ்புக் யூஸ் பண்ண வருவாங்க நைட் 12 மணி வரையும். இப்போ அது வரையில் நீங்கள் டைம் ஷெட்யூல் பண்ணியும் போஸ்ட் போட்டு போவாங்க. ஏன்னா இந்த மாதிரி தான் அவங்க வந்து ஃபேஸ்புக் இந்த ஸ்ட்ராட்டஜிஸில் தான் நம்ம யூஸ் பண்ணுறாங்க அவங்க. ஓகே, இந்த மாதிரி நீங்கள் ஒரு 18-20 நாள் செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் ஒன்று கிடைக்கும். உங்களுக்கு வந்து
ஃபேஸ்புக் போனஸ் ப்ரோக்ராம். ஃபேஸ்புக் போனஸ் மட்டும் இல்லை, உங்களோட இன்ஸ்ட்ருமெண்ட்ஸாக இருந்தாலும் உங்களுக்கு நல்ல ஒரு ரீச் ஒன்று கிடைக்கும். ஓகே, இப்போ உங்களுக்கு போனஸ்ன்றது உங்களுக்கு விளங்கி இருக்கும், ஃபேஸ்புக் போனஸ் ப்ரோக்ராம்னா என்னன்னு. அதே மாதிரி ரீல்ஸ்னா என்னன்னா, ஃபேஸ்புக்கில் உள்ள யூடியூப்ல உள்ள யூடியூப் ஷார்ட்ஸே தான் இங்கே வந்து நம்ம வர்ற நேரம் ஃபேஸ்புக் வரனே அது ஃபேஸ்புக் ரீல்ஸ்னு சொல்லுவோம். இப்போ ஃபேஸ்புக்கில் பாருங்கள், ஒரு ரீல்ஸில் வந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு வீடியோ ஒன்று போகும். அந்த வீடியோவை வந்து நம்ம வந்து அந்த வீடியோ மூலியமாக நம்மளுக்கு மணி ஏர்ன் பண்ணக்கூடிய வசதிகளை ஃபேஸ்புக் கொடுத்துருக்காங்க. ஓகே ரைட். இப்போ ஃபேஸ்புக்கில் நம்ம வந்து இது பண்ணுற நேரம் சில நிறைய பேரில் பாருங்கள், இந்த பின்ட்ரஸ்ட் அந்த மாதிரி சைட்ஸில் பாருங்கள் போனால் உங்களுக்கு வீடியோஸ் எல்லாம் இருக்கும். ஓகே, இந்த ஒரு பின்ட்ரஸ்ட்க்கு போனோம்னா இப்போ வந்து டாக் சம்மந்தமாலாம் அடித்தோம்னா டாக் சம்மந்தமான வீடியோஸ். இப்போ இந்த வீடியோஸ் எல்லாம் வந்து நீங்கள் இந்த வீடியோ செஞ்ச ஓனர் யாரோ அவர்கிட்ட வந்து நீங்கள் ஒரு தனி முறையில் போயிட்டு நீங்கள் வந்து கான்டாக்ட் பண்ணி, இப்போ இந்த டாக்ஸ்ன்னு அடிங்களே, டாக்ஸ்ன்னு அடிங்களே, இப்போ டாக்ஸ்ன்னு அடிச்சுட்டா இப்போ இந்த டாக் சம்மந்தமாக இருக்க இந்த வீடியோஸ் இருக்குது. இந்த வீடியோஸ் எல்லாம் வந்து இந்த வீடியோவை பண்ண காப்பிரைட்ஸ் இந்த வீடியோவை யார் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த அளவு வீடியோஸ் போயிருக்கு. இந்த வீடியோவுக்கு வந்து யார் கிரியேட்டர் யாரோ இந்த இவங்க தான் கிரியேட் பண்ணியிருக்காங்க. இப்போ இவங்களோட வந்து மெயில் அட்ரஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க இதில். ஓகே, இவங்களோட மெயில் அட்ரஸ் எல்லாமே இவங்க வந்து ஸ்பெசிஃபை பண்ணி கொடுத்துருப்பாங்க. இப்போ இவங்களை வந்து கான்டாக்ட் பண்ணி இந்த வீடியோஸை வந்து நான் வந்து என்னோட்டு ஃபேஸ்புக் பேஜுக்கு வந்து நான் வந்து என் ஃபேஸ்புக் பேஜில் வந்து இந்த உங்களோட வீடியோ வந்து போடுறதுக்கு வந்து எனக்கு ரொம்ப விருப்பமாக இருக்குது. ஓகே, அப்படின்றத மாதிரி கொடுத்துட்டு, ஆனால் உங்களோட கிரெடிட்ஸை நான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா இந்த வீடியோவை வந்து கிரியேட் பண்ண ஒரிஜினல் கண்டென்ட் கிரியேட்டர் யார், அவருட்டு நேமை வந்து உங்களோட வீடியோவில் வந்து அந்த வீடியோ கீழே வந்து காட்டணும். அவரை வந்து தொடர்பு கொள்றதா இருந்தால் அவரோட அவரோட இன்ஸ்டாவில் இருக்காரு, இல்லைன்னா பின்ட்ரஸ்டில் இருக்காரு, அந்த ஓனர் இவர் தான் அப்படின்றத நீங்கள் காட்டணும். அப்படின்னு சிலவங்க வந்து நிறையா பேர் ஃபேஸ்புக்கில் வந்து, அதாவது ஃபேஸ்புக் ரீல் ப்ரோக்ராமில் வந்து ரீலில் வந்து அவங்க போட்டு மணி ஏர்ன் பண்ணுவாங்க. ஓகே, இது வந்து ஒரு டிஃபரெண்ட் ஒரு அல்கோரிதம்ங்க. இது நல்ல ஒரு மணி மேக் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஒரு விஷயம் வந்து ஃபேஸ்புக் மானிட்டைசேஷன். ரைட், இல்லை ஏதாவது சந்தேகம் கமெண்ட்டில் தெரியுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஓகே, இது மாதிரி நம்ம வந்து வேறு ஃபேஸ்புக் மானிட்டைசேஷன் சம்மந்தமான வீடியோஸில் நம்ம சந்திப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.